வணக்கம் நண்பர்களே. இன்றைய உணவே மருந்து பகுதியில் நம்ம பி தொகுதியில் இருக்கக்கூடிய சில விட்டமின்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல நிக்கோடினிக் அமிலம். வாய்ப்புண்ணும் சரும சிவப்பும் தோற்றுவிக்கக்கூடிய பெல்லாக்ரா அப்படிங்கிற நோய்க்கு காரணம் இந்த விட்டமின் குறைபாடு. தோலில் ஏற்படக்கூடிய கொழுப்பு ஏற்பட்டு இறுதியில் மூலக்கோளாறுல கூட முடியறதுக்கும் இந்த பெல்லாக்ரா நோய் தான் காரணம். கோதுமை, சோயாபீன்ஸ் இவற்றில் பெருமளவிலையும், ஓட்ஸ், சோளம், அரிசி இவற்றில் கொஞ்சம் விட்டமினும் இருக்கு. புகையிலையிலிருந்து தான் நிக்கோடினிக் அமிலம் அதிகமாக தயாரிக்கப்படுகிறது. புகையிலைய கட்டைய தொழிற்சாலைகளில் அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க. புகையிலையில் உள்ள நிக்கோடின்ன்ற விஷப்பொருள் நைட்ரிக் அமிலத்தால் தாக்கப்படும் போது இந்த விட்டமினாக மாறுதான். இது மிக சிக்கனமான தயாரிக்கிற முறை. முன்னால் பார்த்த விட்டமின் B1 B2 போல இதுவும் மருந்து தயாரிக்கிறதுலையும் மாவை வளப்படுத்துவதிலும் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுது. சிறுவர்களுக்கு சுமாராக 10 மில்லிகிராம் அளவும் பெரியோர்களுக்கு 20 மில்லிகிராம் அளவும் இந்த விட்டமின் தினமும் தேவைப்படுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விட்டமின் B6. தானியங்கள், புதிய இறைச்சி, சக்கரப்பாகு, கோதுமை தவிடு முதலியவற்றிலெல்லாம் இந்த விட்டமின் மலிந்து கிடக்குது. இந்த விட்டமின் கர்ப்பிணிகளுக்கு வாந்தி எடுப்பதை தடுப்பதற்காக கொடுக்கப்படுது. மனித உணவில் தினசரி சுமார் 4 மில்லிகிராம் இந்த விட்டமின் இருக்கிறது நல்லது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது விட்டமின் B12. தீவிர இரத்த சோகைக்கு மாற்று இந்த விட்டமின் மட்டும்தான். இரத்த வளர்ச்சிக்கு ரொம்பவும் பயன்படுது. இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களின் அளவை இந்த விட்டமின் உட்கொள்ளும் அளவை பொறுத்து இருக்கு. முதுகெலும்பு தளர்ச்சிக்கு நிவாரணியும் இதுதான். இதன் மூலாதாரம் கல்லீரல் ஒன்று தான். உடம்பிற்கு எவ்வளவு தேவைங்கிறத இன்னும் திட்டமாக தெரியல. மனித குடல்ல தான் இந்த விட்டமின் கணிசமான அளவில் தயாரிக்குது. விட்டமின் சி. ஸ்கர்வி அப்படிங்கிற பெயருள்ள கரப்பான் நோயை தடுப்பதற்கு இது உதவுது. இந்த நோய் ஆரம்பத்தில் மூட்டுக்களில் பலவீனமும் ஈறுகளில் தளர்ச்சியும் உண்டாக்கி முற்றிலும் பற்சிதைவு, எலும்பு முறிவு, சருமத்தின் அடியில் இரத்தப்போக்கு இவைகளை விளைவிக்குது. எலுமிச்சம்பழம் தின்றதுனால இந்த நோய் விரைவில் குணமாகும். விட்டமின்கள் அபரிதமாக கிடைக்கிறது இந்த விட்டமின் தான். முள்ளங்கி, முட்டைக்கோசு, முளைச்ச கடலை, எலுமிச்சை, அன்னாச்சி பழம், தக்காளி, முருங்கைக்காய், மிளகாய், கொய்யா, நெல்லிக்காய், முந்திரி பழம், உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் இந்த விட்டமின் அதிகமாக இருக்குது. இந்த பொருட்களை உலர்த்தினாலோ சமைச்சாலோ விட்டமின் எதுவுமே அதிகம் அழிஞ்சு போகுது. விட்டமின் சி தயாரிக்கிறதுக்கு தாவர மூலாதாரங்களை விட செயற்கை முறைகளே சாலச் சிறந்ததுன்னு விளங்குது. குளுக்கோஸ்லேருந்து மிக எளிதாக இந்த விட்டமின் தயாரிக்கப்படுது. வியாபார உலகில் செயற்கை தயாரிப்பாக முதல்ல வந்த விட்டமினும் இதுதான். மருந்து வகையாகவும் பானங்கள், மிட்டாயாகவும் பிரத்யோக உணவுகள் இவற்றில் சேர்க்கப்படும். இது பெரும் அளவில் புழங்கப்படுது. நமது உடல் செல்களில் நடக்கும் உருமாற்ற நிகழ்ச்சிகளில் இந்த விட்டமின் உதவுது. ஜலவாயுவை சுமந்து செல்லும் பணியை ஆற்றுது. செல்லை ஊக்குவிச்சு ஆரோக்கியமாக வச்சுக்கொள்றதுக்கும் பயன்படுது. எலும்பு வளர்ச்சிக்கு இது ரொம்ப இன்றியமையாதது. விட்டமின்களில் மனிதர்களுக்கு அதிகம் தேவைப்படுவதும் இதுதான். தினமும் 25 மில்லிகிராம் அளவுக்கு குறையக்கூடாது. குறைஞ்சா அபாயம் உண்டாகும். ஆரோக்கியமாக இருக்க குறைஞ்சது 70 மில்லிகிராமாவது தினசரி தேவை. ஆனால் தினம் 100 மில்லிகிராம் அளவு உட்கொள்வது நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய விட்டமின் தொகுதியில் உங்களுக்கு தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வாரம் விட்டமின் டி மற்றும் மற்றவைகளையும் பார்க்கலாம். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.